வாட் டு டூ டெல்ஸ் நத்திங் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் ஹெட் வென் யூ ட்ரை டு டூன்னு சொல்லுவாங்க. லைஃப்ல நமக்கு பிடிக்கலனாலும் ரெண்டு விஷயம் நம்மளை பின் தொடர்ந்துட்டே இருக்கும். ஒன்று ஹெல்த், இன்னொன்று பணம். நம்ம எல்லாரும் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஸ்டாட்ஸ் பார்க்குறோம், பிளாக்ஸ் பார்க்குறோம், யூடியூப் வீடியோஸ்லேருந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறோம், நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட பாட்காஸ்ட் பார்த்து அதுலேருந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறோம், இன்க்ளூடிங் மீ. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ஃபினான்ஸை ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி, அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பட் ஃபினான்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கேட்டால் கிடையாது. இட் பிளேஸ் வித் எமோஷன் சொல்லி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரெசார்ட்ல இருக்க ஒரு ரிசப்ஷனிஸ்டால அந்த ரெசார்ட்டை கட்டின ஆர்கிடெக்டோட பயங்கரமா ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதே மாதிரி ஒரு டாக்டர் அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்டால ஒரு லைஃபை சேவ் பண்ற ஸ்கில் இருக்குமான்னு கேட்டாலும் முடியாது. இங்க ஒரு ஆர்கிடெக்டுக்கு இன்ஜினியர் அளவுக்கு மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா இது எல்லாமே ஃபினான்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நடக்கும். அதாவது இப்போ ஒரு பிரிட்ஜ் கிராஷ் ஆகி உழுதுங்கும் போது அந்த பிரிட்ஜ் ஏன் இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி விஷயம் இன்னொரு தட்டி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுங்கிறது நம்மளால கண்டிஷன்ஸ் போட்டு நம்மளால ரூல்ஸ் அண்ட் லாஸா ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா இது பிசிக்ஸ்ல ஒர்க் ஆகுது. பட் ஃபினான்ஸுங்கிறது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. லாஸ்ட் இயர் கோல்டு அண்ட் சில்வர் பயங்கரமான பீக் அடிச்சிச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஏன் அந்த அளவுக்கு பீக் ஆனிச்சுங்கிறத அதுக்கு முதல் வருஷம் யாராலையும் கெஸ் பண்ணவே முடியல இல்லையா? ஏன்? பிசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் லாஸ் மட்டும் போதும். பட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி தான் இந்த புக் ஃபுல்லா பேசியிருக்காங்க. இந்த புக்கை பத்தி தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லா பேச போறோம். ஒன் டே ஒன் சாப்டர். இது எபிசோட் 0, தி கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த்.